வணக்கம் இந்தியா. நமது சந்தைகள் கடந்த 5 நாட்களாக இருந்த வீழ்ச்சியிலிருந்து இன்றைய தினம் ஒரு சுறுசுறுப்பாக பொங்கலை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 120 புள்ளிகள் அதிகரித்து 25,800க்கு மேலே 25,803.40 முடிவடைந்திருக்கிறது. இன்றைக்கி நிஃப்டியை பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்ட்ராங் ரீபவுண்ட். இதுக்கு முக்கிய காரணம் இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல் நாளைக்கு பேச இருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான். நண்பர்களே, நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் டெய்லியே அதை பற்றி ஒரு ஹைலைட் கொடுத்துட்டே இருந்தோம். நம்மளுடைய எல்லாமே சரியாக இருக்குது, ஒன்லி சென்டிமெண்ட் தான் சரியில்லை. குளோபலாக சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பேச போகிறாங்கிறதுக்கு அந்த ரியாக்ஷனை பாருங்கள். பேசி முடித்து ஒரு மாதிரி கொடுத்தாங்கன்னா ரியாக்ஷன் வில் பி டிஃப்ரெண்ட். அதுபோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரீபவுண்டுங்க. 25,473.40 11 மணிக்கு 3 காலுக்கு எவ்வளவு? 25,813.15. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 340 புள்ளிகளுக்கு மேலே சந்தைகள் இன்றைக்கு ஏறி இருக்கு. ஒரு பெட்டர் கிட்டத்தட்ட ஒரு 0.45% கிட்டத்தட்ட ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டிமெண்ட் ரிவ்யூ ஆனதுனால மார்க்கெட் ஒரு இன்ஸ்டன்ட் ட்ரிகர் பாருங்கள். நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு சொல்லுவோம்ல, அதேமாதிரி இன்ஸ்டன்ட் ட்ரிகரில் ஒரு ஷார்ப் இன்ட்ராடே ரெக்கவரி. ஸோ இதில் ரெண்டாவது என்னென்னா, டெக்னிக்கலாக இன்றைக்கி எஃப்என்டோ க்ளோசிங்கு. நேற்றுக்கு புட் ஆப்ஷன் வச்சுருந்தவங்க காலையில் அதை சரியாக பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பெட்டராக இருந்திருக்கும். விட்டுட்டு ஈவினிங் பண்ணலான்னு வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி பொங்கல் தான். அதே சமயத்தில் காலையில் கால் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு அப்படியே டபுள் காலைக்கும் மத்தியானத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்புட் இன்றைக்கி நடந்தது. இதை தான் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனாக நடக்கும். அதனால் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் சொல்லியிருந்தோம். அட்வான்சஸ் 870, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1605. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் எஃப்எம்சிஜி ஒரு நல்ல பையிங் இருந்தது. மறுபுறம் மீடியா, ரியாலிட்டி, ஃபார்மா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கின துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் ஏரிய பங்குகள்னு பார்த்தோம்னாக்க கோல் இண்டியா டாப் பர்ஃபார்மர் இன்னைக்கு. தென் டாடா ஸ்டீல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹிண்டால்கோ அண்ட் ட்ரெண்டு. கோலோட சப்சிடி அருமையாக சப்ஸ்கிரைப் ஆகிக்கிட்டு இருக்குது 2வது நாள். அதனால் அதற்கு தகுந்த அதுலேயும் அந்த ஒரு ஏற்றத்தை பார்க்க முடிஞ்சது. லூசர்ஸில் பார்த்தோன்னா இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர், ஏஷியன் மோட்டார், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோன்னா அதுவும் இன்றைக்கி ஹைலோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறி இறங்கினது. ஒரு காலகட்டத்தில் 8% இருந்தது, அப்புறம் 4% செட்டில் ஆனது இன்றைக்கி. ஸோ இந்த 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 பவுன்ஸ் இருந்தாலும் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ரீபவுண்டை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைக்கி ப்ராடர் மார்க்கெட் ஆக்ஷன் பார்க்கும்பொழுது ரிமைன் வீக்காக தான் இருக்குது. மிட் கேப் 0.05% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப்பும் 0.52% விழுந்திருக்கு. ஸோ இந்த பர்சிஸ்டிங் செல்லிங் ப்ரெஷர்னால ஸ்மால் கேப் கவுண்டர்ஸ் அண்ட் மிட் கேப் கவுண்டர்ஸில் இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஒரு ப்ராட் பேஸ்ட் ஆக்டிவிட்டி வந்தால் தான் அதில் ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டியை நாம் பார்க்க முடியும். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்திருக்கிறது. வாங்க இன்றைக்கி இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. டிசிஎஸ் வந்திருக்குங்க. அந்த Q3 பார்த்தீங்கன்னாக்க இன்கம் அண்ட் எபிட்டா மார்ஜின் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஆர்டர் புக் இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,256 கோடி ரூபாய், டவுன் பை 11.2% Q on Q. எக்ஸ்பெக்டேஷன் 13,100 இருந்தது. இபிட்டா மார்ஜின் பார்த்தோன்னா 25.2 versus 25.2. எக்ஸ்பெக்டட் 24.9, பெட்டராக தான் இருக்குது. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு 57 ரூபா, 46 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட்டு அண்டு இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆஃப் 11 rupees. டோட்டலாக 57 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட் 17th January. ஸோ அதுமாரி அவங்களுடைய ஆர்டர் புக்கு பார்த்தீங்கன்னா $9.3 billion கையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஏஐ இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அடுத்தது HCL டெக், இதுவும் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி லோ இன் Q3 அண்ட் எபோவ் இபிட்டா இன்கம் அண்ட் இபிட்டா மார்ஜின் சொல்லலாம். ப்ராஃபிட் 3.8% Q on Q டவுன் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்டட் 4,800 கோடி ரூபா. பட் அவங்க பண்ணியிருக்கிறது 4,076. இபிட்டா மார்ஜின் அட் 18.6% versus 17.2% QRQ.
அப்புறம் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான இன்புட் வந்தது என்னென்னா, நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரண்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த டேட்டா வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்க 1.33% வைசஸ் 0.071, ஸ்லைட்லி மாடரேட்லி ஹை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஃபோக்கஸும் ஷிஃப்டிங் டு த அப்கமிங் யூனியன் பட்ஜெட்டுங்க. ஸோ அது வந்து February 1, 2026 அன்னைக்கு தாக்கல் செய்யிருக்காங்க. அது ஞாயிற்றுக்கிழமையாக வரதுனால மார்க்கெட் அன்னைக்கு இதுதான் வந்து பட்ஜெட்லேயே முதல் தடவையாக மார்க்கெட் வந்து லீவ் விடுறது. அதுபோல் இன்னொரு நியூஸ் உங்களுக்கு குட் நியூஸு, 15 ஜனவரி 15th January 2026, அதாவது வியாழக்கிழமை அன்று பொங்கல் அன்னைக்கும் நமக்கு லீவுங்க. இதுவும் ரொம்ப நாள் கழித்து இதேமாதிரி லீவு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஏன் லீவு அப்படின்னு கேட்பீங்களா? உடனே எடுத்தது மகாராஷ்டிராவில் முனிசிபல் எலெக்ஷன், அதனால் லோக்கல் ஹாலிடே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அங்கே லோக்கல் ஹாலிடே டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார், எதுக்கு சார் மார்க்கெட்டுக்கு லீவ் விடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னைக்கெல்லாம் லீவோ அன்றைய தினமெல்லாம் பங்கு சந்தைகள் லீவு. ஏன்னா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுடைய ஹெட்டே ஆர்பிஐ தான். ஆர்பிஐ இல்லைன்னா எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. பணத்தை கட்டினா கட்ட முடியாது, எப்படி பண்ணுவாங்க? ஸோ அதனால் அன்றைய தினமும் லீவு. ஸோ அதனால் இந்த வாரமும் என்னென்னா ஒரு ஷார்ட் அண்ட் வீக் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ரெண்டாவது வந்து இன்றைய தினம் இந்த ஹைலோவை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எபோவ் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 71 லட்சம் நடந்திருக்கு. பட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஆவரேஜை தாண்டறதுக்கே முக்கியதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நண்பர்களே, நாம் நேற்றைய தினம் தெளிவாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தேன். 25,449.25 கரெக்டாக பாருங்கள். அதில் வந்து ஒரு 14-15 புள்ளிகள் இந்த டிஃப்ரென்ஸில் அதுலேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. நேற்று கொடுக்கும்போது சொன்னேன், கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுங்க, இதில் தான் ரியாக்ஷன்ஸை பார்க்க முடியும்னு. அதுலேருந்து வந்து மார்க்கெட் ஏறி இருக்குது. இப்போ நம்மளுடைய அடுத்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தோன்னா, நிஃப்டி வந்து 25,848 and 25,940.60, இந்த ரெண்டுத்துலேயும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சூடு பிடிச்சி நின்றுதுன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட் ஷார்ட் கவரிங்கில் அதுவே மார்க்கெட்டை தூக்கிட்டு போயிடும். ஒரு மாரி ஒரு 200-300 புள்ளிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,623. மேலும் நண்பர்களே, நாளை தினம் நம்மளுடைய சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும், வாலட்டிலையும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ க்ளோசிங்கில் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் ஓடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடும். ரெண்டாவது வந்து இந்த காலாண்டு ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங்.